கூட்டு விளைவு அத்தியாயம் 3 பகுதி 4. எங்கள் அப்பாவோட கட்டுப்பாடு எனக்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. அதனாலேயே அவரை நான் ரொம்ப பூஜித்தேன். அவர் என்னை குறித்து ரொம்ப பெருமைப்படணும்னு நான் ரொம்ப விரும்பினேன். எங்கே அவருக்கு ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சிருவனோ அப்படின்ற பயமும் எனக்குள்ளே அப்பப்போ இருந்துச்சு. வேணாம் அப்படின்னு சொல்கிற துணிச்சலான ஆளாயிரு அப்படின்னு சொல்கிறதுல அவரோட தாரக மந்திரமும் இருந்தது. 11 இருப்பதில் எந்தவித சாதனையும் இல்லை, 10 இருக்கிறதுல. அதனால்தான் என் கூட இருந்த எல்லாரும் போதை பழக்கத்துக்கு ஆளாக போது நான் எந்த போதை பழக்கத்துக்கும் ஆளாகலை. என்னை சுற்றி இருந்த அனைவரும் போதை பழக்கம் உட்கொண்ட போது அவர்களில் ஒருவனாக நான் இருக்க விரும்பலை. என் அப்பாவோட கண்டிப்பு காரணமாக ஒரு முதன்மை அதிகாரியோட அட்டவணையை விட என்னோடய தினசரி கால அட்டவணை சிறப்பாக இருந்தது. சில நேரங்களில் அதை நான் குறித்து ரொம்ப முணங்கினாலும் சக மாணவங்களோட கூடுதலான அனுகூலத்தை அது எனக்கு கொடுத்துச்சு. அப்படி உணர்ந்ததுனால தான் அதை நான் விரும்பினேன். வாழ்க்கையில் நான் எதையும் சாதிக்க விரும்பினாலும் அதுக்கு தேவையாக இருந்த பொறுப்புணர்வும் கட்டுப்பாடும் அர்ப்பணிப்பும் சிறு வயசுலேயே எனக்கு படிஞ்சிருச்சு என் அப்பா மூலமாக. சாதனை வெற்றியை என்னுள்ள அவர் ஊற்றி வளர்த்துட்டார் என்று நான் அவரிடம் நகைச்சுவையாக குறிப்பிடுவதுண்டு. 18 வயதில் என்னுடைய வருமானம் 6 இலக்கத்தில் இருந்தது. அப்போது நான் சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கியிருந்தேன். 20 வயதில் பணக்காரங்கள் வசிக்கும் பகுதியில் நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருந்தேன். எனக்கு 24 வயது ஆகியிருந்த போது நான் ஆண்டுக்கு $1 மில்லியன் பணம் சம்பாதித்து கொண்டிருந்தேன். என்னுடைய 27வது வயதில் என்னுடைய தொழில் ஆண்டுக்கு $50 மில்லியன் வருவாயை ஈட்டி கொண்டிருந்தது. இன்று நான் முழுமையாக ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நான் செஞ்சதும் ஒரு அவசியமான விஷயம்தான். நன்றி. தொடர்ந்து கேட்போம்.